ஒண்ணுமில்லாம போயிடும். கூட்டுச்சேருங்க மாவட்ட செயலாளர் வாயிலாகவும் எங்கள் கழக துணை பொதுச் செயலாளர் பொருளாளர் எல்லாமே எங்கள் மாவட்டத்தில் இருக்காங்க. 2 பேர்த்தையும் சொல்லியாச்சு. நேரடியாகவும் எடப்பாடியாக சொல்லியாச்சு. கட்சி ஒன்று சேரலைன்னா எந்த சூழ்நிலையும் வர முடியாது. இணைக்கிறதுக்காக நிபந்தனையற்ற ஆதரவு வர்றவங்க உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு மனிதனோட சுயநலத்துக்காண்டி இந்த அருமையான ஒரு கட்சியை கலைச்சி ஒக்குடுறது எங்களால் ஏற்றுக்கிற முடியல. நாங்களாம் 40 ஆண்டு காலம் 35 வருஷம் நான் ஒன்றிய செயலாளர், 10 வருஷம் பேரூராட்சி செயலாளர், இன்னைக்கு வரைக்கும் அம்மா தலைவர் பேர்லேருந்து இருக்கேன் நான். எங்களால் அந்த கட்சியை இவர் அழிக்கிறத எங்களால் ஏற்றுக்கிற முடியல. அதனால அவரோட கொள்கை போக்கு பிடிக்காம மாண்புமிகு ஐயா ஓபிஎஸ் தலைமையில் மக்கள் பூராமே அவருக்கு ஆதரவு தெரிவித்து எல்லா இடத்துல இருக்காங்க. அது மாதிரி இவர் ஆதரவு தெரிவித்து சேர்ந்துட்டோம், கையகலத்தில் இணைஞ்சிட்டோம். தன்னை போன்று பல அதிமுக நிர்வாகிகள் இதே முடிவில் இருப்பதாகவும் ஒன்றிணைந்தால் மட்டுமே அதிமுக 2026 ஆட்சியை பிடிக்கும் என்றும் தெரிவித்திருந்தார். இப்ப என்னை மாதிரி தமிழ்நாடு பூரா எல்லா பேருமே கொதிச்சு போயிருக்காங்க. பூனைக்கு மணியை கட்டுறது யாருன்னு சொல்லி எல்லா பேரும் ரெடியா இருக்காங்க. பேசாம பூனைக்கு மணியை கட்டுறது யாரும் தெரியாம எல்லாரும் முடிச்சுட்டு இருக்காங்க. என்னை மாதிரி அதாவது புதுசா கட்சி சேர்ந்தது இந்த கட்சியினோட வேதனை எல்லாம் தெரியாது. நாங்களாம் பரம்பரையா கட்சியில 35-40 வருஷம் இந்த கட்சி அழியிறது எங்களால தாங்கிக்கிற முடியல மொத்தத்துக்கு. இந்நிலையில் ஓபிஎஸ் அணியில் இணைந்த வத்தலக்குண்டு கிழக்கு ஒன்றிய செயலாளர் மோகனை அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். அதேபோல குறிஞ்சிமணி விலகல் குறித்த கேள்விக்கு ஏற்கனவே ராமநாதபுரம் தேர்தலில் மாற்று முகாமில் பணி செய்ததால் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் அதிமுக இதெல்லாம் கடந்து போகும் எனவும் பதிலளித்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார். அவருடைய மாவட்ட கழகத்துலதான் அவர் ஏற்கனவே ராமநாதபுரத்துல போய் தேர்தல் பணியெல்லாம் ஆற்றிட்டு அவர் ஏற்கனவே ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டவர். அவருக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும், இப்ப நல்ல ஆரோக்கியமா எல்லாரும் வரவேற்கிறதுல இன்றைக்கு அதுல ஒரு கரும்புள்ளியாக அதை செய்ய வேண்டும் என்று சில அரசியல் காரணங்களுக்காக செய்திருக்கிறார். இது போன்றதெல்லாம் அதிமுக கடந்து வந்துடும். ஆகவே அவர் அமைப்பு சாரா ஓட்டுநர் ஏற்கனவே அவர் மாற்று முகாமிலே போய் பணியாற்றுறதுக்கு இவங்க 2 பேரும் சாட்சி. இது தலைமையினுடைய கவனத்திற்கும் மாவட்ட செயலாளர் அண்ணன் தலைமை அமைச்சர் STK ஜக்கன் கொண்டு சென்றிருக்கிறார். அவர் இதுல அது ஒரு பரபரப்புக்காக அவங்க செய்யறாங்க. அது யார் தூண்டுதல்ல எங்க நடக்குது அப்படின்றத எங்களை காட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அதை ஒன்றும் சொல்ல தேவை. இன்று மாலை தேனியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க உள்ள நிலையில் அதிமுகவிலிருந்து நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகுவது பேசுபொருளாகியுள்ளது. அதிமுக ஒன்றிணைய வேண்டுமென அடுத்தடுத்து நிர்வாகிகள் விலகி வருவது கட்சி வட்டாரத்தில் பரபரப்பை பற்ற வைத்துள்ளது. நடப்பது என்ன, விரிவாக பார்ப்போம். அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு OPS தர்மயுத்தம் நடத்த கட்சி 2 அணிகளாக பிரிந்தது. தொடர்ந்து EPS OPS தரப்பு ஒன்றிணைந்த போதும் எடப்பாடி பழனிசாமியுடன் ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணமாக DTV தினகரன் தனி கட்சியை தொடங்கினார். தவிர சிறையில் இருந்த சசிகலாவும் கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டார். இரட்டை தலைமைகளாக எடப்பாடி பழனிசாமியும் O பன்னீர்செல்வமும் செயல்பட்டு வந்தனர். ஆனால் கடந்த 2022ஆம் ஆண்டு ஒற்றை தலைமை விவகாரத்தால் OPSக்கும் EPSக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் வெடித்தது. கட்சியிலிருந்து விலக்கப்பட்டார் OPS. தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என தனி அமைப்பை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கட்சி இப்படி பல அணிகளாக இருப்பதுதான் அதிமுகவின் தொடர் தோல்விகளுக்கு காரணம். அதனால் OPS, EPS, சசிகலா, DTV தினகரன் என அனைவரையும் ஒன்றிணைக்க அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்கிற அமைப்பை KC பழனிசாமி, பெங்களூரு புகழேந்தி, JCD பிரபாகர் என மூவரும் இணைந்து உருவாக்கினர். அதேவேளை மீண்டும் அனைவரும் ஒன்றிணைய சாத்தியமே இல்லை என மறுத்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. சமீபத்தில் ஜெயலலிதாவின் பிறந்த நாளுக்கு வெளியிட்ட அறிக்கையிலும் கூட ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா, கலைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமையாகுமா, விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியுமா, முடியாது முடியாது என்று நீங்கள் முழங்குவது கேட்கின்றது என மிக காட்டமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதற்கு கடுமையான எதிர்வினைகளும் வந்தன. இந்நிலையில் நிர்வாகிகள் அதிமுக ஒன்றிணைய வேண்டுமென கூறி விலகி வருவது பேசுபொருளாகி வருகிறது. அதிமுக தேனி மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியின் மேற்கு மாவட்ட செயலாளர் குறிஞ்சிமணி சமீபத்தில் கட்சியிலிருந்து விலகுவதாக கடிதத்தை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பினார். ஏற்கனவே அதிமுக ஒருங்கிணைப்பு இன்றி செயல்படுவதால் தேர்தல்களில் தொடர் தோல்விகளை சந்திக்கும் நிலை ஏற்படுகிறது. முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம், சசிகலா, அமமுக பொதுச் செயலாளர் தினகரனை மீண்டும் அதிமுகவில் இணைத்து செயல்பட பொதுச் செயலாளர் பழனிசாமி முன்வர வேண்டும். அப்படி அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டுமே வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற முடியும் என கடிதம் அனுப்பியிருந்தார்.
இந்நிலையில் அந்த கோரிக்கை நிறைவேறாததால் பதவி விலகுகிறேன் என கடிதம் அனுப்பியிருக்கிறார். இது ஒருபுறம் இருக்க, அதிமுக ஒன்றிணைய எடப்பாடி பழனிசாமி இடையூறாக இருப்பதாக கூறி அதிமுக திண்டுக்கல் மாவட்ட வத்தலக்குண்டு கிழக்கு ஒன்றிய செயலாளர் மோகன் கட்சியிலிருந்து விலகி ஓபிஎஸ் முன்னிலையில் ஆதரவாளர்களுடன் இணைந்திருக்கிறார். இது குறித்து பேசிய மோகன், அதிமுக ஒன்றிணைய வேண்டும். இதற்காக எடப்பாடி பழனிசாமி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் நத்தம் விஸ்வநாதனிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தேன். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. எடப்பாடியிடம் பலமுறை வருத்தியாச்சு. கழகம் ஒன்று சேரலைன்னா கட்சி ஆளுங்கட்சியை வரவே முடியாது.